Hello students, இப்போ 9th standard maths example 20 பார்க்கலாம். simplify 2 power 2 by 3 2 power 1 by 3 இதை எப்படி simplify பண்ணலாம்னா இந்த பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது அப்படின்னா 2 power 2 1 time எழுதிட்டு பவர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 power 2 by 3 plus 1 by 3. ஸோ இதோட ஆன்சர் 2 சேமாக இருக்குது. இப்போது 3 சேமாக இருக்கிறதுனால இதை எழுதிட்டு இந்த நியூமரேட்டர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 plus 1 2 plus 1 is 3. So 2 power 3 divided by 3. 3 cancel ஆயிடுச்சுன்னா answer 2. Second sum 3 power 1 4s are 4 just multiple பண்ணி 4 by 5 எழுதிக்கலாம். Fourth question denominatorல 7 இருக்குது, நியூமரேட்டர்லையும் 7 தான் இருக்குது. ஸோ பேஸ் சேமாக இருக்கும்போது பவரை ஆட் பண்ணிக்கலாம்னு சொன்னோம். இந்த பிளேஸில் இது ரெண்டும் மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. இங்கே டிவிஷனில் இருக்கிறதுனால டினாமினேட்டரோட பவர் நியூமரேட்டர் ஆகும்போது மைனஸாக மாறிடும். ஸோ பவரில் -1 by 3. ஸோ 1 டைம் மட்டும் 7 எழுதிட்டு 1 by 5 -1 by 3ன்னு எழுதிக்கலாம். இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 3 1 3s are 3 -1 5s are 5 divided by 3 5s are 15. ஸோ ஃபைனல் ஆன்சர் 7 power 3 minus 5 is -2 -2 divided by 15. ஸோ பவரில் மைனஸ் வந்ததுன்னா அதை டினாமினேட்டர் கொண்டு வரலாம். 1 by 7 power 2 divided by 15. நெக்ஸ்ட் ஒன் 13 17. இங்கே பவர் ரெண்டும் சேமாக இருக்குது. பவர் சேமாக இருந்ததுன்னா 13 into 17 பேஸ் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். பவர் 1 டைம் மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ 13 17 மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். 17 13 3 7s are 21 2 balance 1 3s are 3 4 5 1 7s are 7 1 1s are 1. So 1 2 2. Answer 221 whole power 1 by 5. இதான் ஃபைனல் ஆன்சர். இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் பார்க்கலாம். இங்கே a power p into a power q இருந்ததுன்னா பேஸ் a ரெண்டு சேமாக இருக்கிறதுனால a power p plus qன்னு எழுதிக்கலாம். ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதியிருக்கோம். இந்த பிளேஸில் a power p divided by a power q. ஸோ ஃபார்முலா a power p டைரெக்டாக எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் இருக்கிறதுனால இந்த q மைனஸ் qன்னு காப்பி பண்ணிக்கலாம். இந்த பிளேஸில் a power m b power m ரெண்டு பவரும் சேமாக இருக்குது. அப்படின்னா a into b raised to power mன்னு எழுதிக்கலாம். இல்லைன்னா ab power m.